ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறது. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த அதிகாலை வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காலைகள் தோறும் புதிய கிருபைகள் எங்களை திருப்தியாக்குகிற தேவன் தாமே திருப்தியாக்கி எங்களை நடத்த வேண்டும் என்பதாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும் மகிமை கூட எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 497வது பாடலை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும் என்ற பாடல் எனக்கு மற்ற ஏதும் வேண்டும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 497வது பாடலை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை துங்கமை வேதனை பொங்குன காதலுடன் துயதூத தொழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலின வாரிதி பொங்கிட பாரி நடந்தார் போல் நீர்மேல் நடந்த பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்றையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தன பாதம் ஒன்றே வேண்டும். மாநிலத்தோ உயர் மாநில தேரவல் ஆணி தொலைத்திட தானே கொடுத்த பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதம் அருள் சொன்னாதனை பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாயில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மதிக்கிறது போல குற்றங்களை மன்னியும் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே ஆமென். சங்கீதம் 51 முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தம் ஆவேன். என்னை கழுவி அருளும்,
அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது ஒரு பேரின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய காலத்தில் பாடப்பட்டு சிறிய மறைக்க அடக்கமப்பட்டு பாடப்பட்டு எழுதினார். மூன்றாம் நாள் மருத்துவர்கள் விளையாடுகிறார். பரமண்டலத்திற்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார். பரிசுத்தாவியின் விசுவாசத்தில் சபையில் பரிசுத்தம் தைத்து பாவமளிக்கும் சரியை உயர்த்துவது நித்திய ஜீவனுடைய விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். அறிவிப்புகள். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் இயக்க சங்க வீட்டு ஜெப கொள்கை திருமதி கோபோ என்ற குளோரிதான் அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். திருச்சபை பெண்கள் இந்த கூடுகையில் தானாக கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறோம். நாளை 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆராதனையிலே ஆயத்தத்தோடு பங்கு பெறும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். 9ஆம் தேதி சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை. ஆகவே காலை 10 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் திருச்சபையினுடைய உபவாச ஜெபம் நடைபெறும். ஜெபத்திலையும் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளில் நான் தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலே காணப்படுகிற 2வது சபையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் எபேசு சபையை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானித்தோம். எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட அந்த நிலைமைகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் இந்த சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த எபேசு பகுதியும் கடற்கரை ஓரத்தில் அமைந்த ஒரு பகுதி. இந்த சிமிர்னாவும் கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பட்டணம், கிட்டத்தட்ட துறைமுக பட்டணம் என்றும் நாம் சொல்லலாம். இந்த நாளிலே அது டர்க்கியோடு சேர்ந்திருக்கிறது. இஸ்மயர் என்று சொல்லப்படுகிற இடம்தான் இந்த சிமிர்னா என்று சொல்லி இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. டர்க்கியிலே இந்த பகுதி இன்றும் காணப்படுகிறது. இந்த டர்க்கியை பார்க்கிற பொழுது அந்த பகுதியை ஆசியாவினுடைய கிரீடம் என்னும் இந்த பகுதியை குறித்து சொல்வதுண்டு. ஆகவே இந்த பகுதியில் இருக்கிற இந்த திருச்சபைக்கு தேவ வார்த்தை உண்டாகி என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக போகோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மலை இந்த தேசத்தில் இருக்கிறது. அதில் எல்லா அந்நிய தேவர்களுக்கும் ஒரு கோயில் அந்த மலையில் இருக்கிறது. எல்லா அந்நிய தேவர்களுக்கும் ஒரு கோயில் அதில் அந்த மலையிலே காணப்படுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே ஒவ்வொரு சபைக்கு எழுதுகிற பொழுது அந்த 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது அங்கே சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்து பொன் விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று. 8ஆம் வசனத்திற்கு சிமிர்னா சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்று. 12ஆம் வசனத்திலே பெர்கமு சபைக்கு எழுதுகிற பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று பார்க்கலாம். 18ஆம் வசனத்தை தியத்தீரா சபைக்கு எழுதுகிற பொழுது அக்கினி ஜாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது என்று எழுதுகிறார். அடுத்த அதிகாரத்திலே சர்தை சபைக்கு எழுதுகிற பொழுது அங்கே அவர் சொல்லப்பட்ட காரியம் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று. இன்னும் பிலதெல்பியா சபைக்கு 7ஆம் வசனத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்,
அங்கே சொல்லப்பட்டபடி பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது என்று பார்க்கிறார். மற்றும் கடைசியாக அங்கே லவோதிக்கேயா திருச்சபைக்கு 14ஆம் வசனத்தில் எழுதின காரியத்தில் பார்க்கிற பொழுது உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு வசனத்திற்கு ஒவ்வொரு சபைக்கு எழுதுகிற பொழுது தன்னை ஒவ்வொரு விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய காரியத்தை ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த 8வது வசனத்திற்கு நாம் வருகிற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே இன்று நாம் தியானிக்கிற சிமிர்னா சபைக்கு அவர் தன்னை குறித்து எழுதுகிற பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆகவே முதலும் நான் தான், கடைசியும் நான் தான், ஆரம்பமும் நான் தான், முடிவும் நான் தான் என்று சொல்லி அவர் தன்னை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். ஆகவே முந்தினவரும் ஆரம்பமும் என்னிடம் தான் உண்டானது, பிந்தினவரும் கடைசியும் நான் தான் என்று சொல்லி அவர் அங்கே வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆகவே தேவன் தான் ஒருவரே தேவன் என்பதை இங்கு தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 44:6. ஆகவே என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்கிற விதமாய் நானே ஒருவர் என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை இந்த வேதவசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை, நான் தான் ஒரே ஒரு தெய்வம், ஆதியிலே ஒன்று பண்ணினவர், இறுதி வரைக்கும் இருப்பதும் நான் தான் சர்வத்திற்கும் எஜமான், நான் தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை, நான் ஒருவரே தேவன் என்பதை அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து உரைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே என்று தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் நான் ஒருவரே நித்திய தேவன், என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை, நித்தியமான தெய்வம் வேறு ஒன்றும் இல்லை, நித்தியத்திற்கு அழைத்து செல்கிற தேவன் வேறு யாரும் இல்லை என்பதை இங்கு மையப்படுத்துகிற காரியத்தை பார்க்கலாம். காரணம் முதலே சொன்னபடி அநேக அந்நிய தேவர்கள் இந்த பகுதியிலே காணப்பட்டது. எபேசு பகுதியிலே சிமிர்னா பகுதியிலே பார்க்கிற பொழுது அநேக அந்நிய தெய்வங்களை அவர்கள் சிருஷ்டித்தார்கள், வணங்கினார்கள், அங்கே தொழுதற்கு தூபம் காட்டி கொண்டிருந்தார்கள். மனிதர்களையும் வணங்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த பகுதியில் இருந்தது. ஆகவேதான் கர்த்தர் சபைக்கு எழுதுகிற போது தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், வேறு ஒருவர் இல்லை, நான் ஒருவரே என்று சொல்லி மரித்திருந்தும் பிழைத்திருக்கிறேன் நானே என்று சொல்லி இந்த சபைக்கு எழுதுகிற பொழுது தம்மை ஜீவன் உள்ளவராக நான் ஒருவரே நித்திய தேவன் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். இந்த சிமிர்னா சபைக்கு எழுதுகிற பொழுது இந்த ஜனங்களுக்கு உரிய காரியங்கள் 3 காரியங்களிலே அவர்கள் பிடிபட்டு இருந்தார்கள். 3 சிக்கலான காரியத்திற்குள் இருந்தார்கள். முதல் காரியம் என்ன என்று சொன்னால், வருடத்திற்கு ஒரு முறை இவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு, அங்கு இந்த ஜனங்கள் போக வேண்டும். வருடத்திற்கு எந்த முறை வேணாலும் போய் எந்த நாள் வேணாலும் சென்று கொள்ளலாம், ஆனால் போக வேண்டும். அங்கே போய் அங்கு அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், ஏற்றிவிட்டு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். ராயனே ஆண்டவர் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். சீசர் இஸ் தி லார்ட் என்று சொல்லி அவர்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, ராயனே ஆண்டவர், ராயன் தான் தேவன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும். இவன் ராயனுடைய அடிமை, அல்லது ராயனுக்கு வேலை செய்கிறவன், அல்லது ராயனை வணங்குகிறவன் என்கிற விதமாக அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும். இந்த சான்றிதழ் இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம். சான்றிதழ் இருந்தால் விட்டு விடுவார்கள். இந்த சான்றிதழ் இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம். ஆகவே அப்படி ஒரு சட்டம் என்பதனாலே கண்டிப்பாக ஒரு கட்டாயம் வருடத்திற்கு ஒரு முறையாவது அங்கு சென்று இந்த ஒரு முறை அங்கு போய் சென்று இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். ராயனே ஆண்டவன், ஆட்சி செய்கிற இந்த ராயன் ராஜா, அவர்தான் ஆண்டவர் என்று சொல்லி, அவர்தான் தேவன் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு வர வேண்டும். இல்லை என்றால் மற்ற காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் கிடைக்காது. மற்றவருடைய நம்மை கொலை செய்வதற்கும் அங்கே அனுமதி பெற்றிருக்கிறது.
ஆகவே அநேக ஜனங்கள் இந்த காரியத்திற்கு செவி சாய்த்து போனார்கள். காரணம் நாம் கூட நினைக்கலாம், இருதயத்திலே நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கிறோமே, ஒரு முறை தானே போய் சொல்லிக் கொள்ளலாம் என்று நாம் கூட நினைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய தேசத்தில் வெளிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிரதமரை போய் எடுத்துக் கொள்ளலாம். ஒருவேளை அவர் தான் ராஜா என்று சொல்லி நம்ம இடத்துல சொல்லி நம்ம இடத்துல சொல்லியிருந்தார்கள் என்றால் சொல்லி அநேகர் சொல்லி விடுவார்கள். அவர் சொன்னால்தான் உங்களுக்கு எல்லா காரியமும் கிடைக்கும், இல்லை என்றால் உங்களை யார் வேண்டுமானாலும் கொலை செய்யலாம். அப்படி ஒரு சட்டம் வருகிற பொழுது அநேகர் என்ன செய்வார்கள், நம் உண்மையாக இருதயத்தில் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், ஆனால் வெளியே ஒரு முறை தானே சொல்லிவிடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு சொன்ன காரியம் என்ன என்று வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது என்பதை கர்த்தர் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் மிக முக்கியமாக முதல் காரியமாய் சொல்லியிருந்தார். நான் ஒருவரே என்பதை அவர்களுக்கு மிக தெளிவாய் சொல்லியிருந்தார். ஆகவே இருதயத்தை கர்த்தரை வைத்துவிட்டு செய்கையிலே ராயனே ஆண்டவன் என்று சொல்லி வருவது அல்ல. ஆகவே இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திற்குள் இருந்தார்கள். இந்த சிமர்னா சபையில் இருந்தவர்கள், ஒன்று இந்த ராயினாலே பிடிக்கப்பட்டவர்கள், இன்னொரு காரியம் இந்த ராயன் மாத்திரம் அல்ல, அதுல ஒரு பெண் கடவுளும் ஒரு தெய்வம் உண்டு, தியாராமா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் கடவுளும் கூட அங்கே உண்டு. ஆகவே இந்த ராயனே ஆண்டவர் என்று சொல்லுகிற காரியத்துல சில மாற்றங்கள் வந்தது. எப்படி என்றால், ராயனே ஆண்டவன், வேறொருவர் இல்லை, இதையும் சொல்வார்கள். அப்படி என்றால் வேறு தெய்வம் இல்லை, ராயன் ஒருவரே, ராஜா ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமைகள் வந்தது. அநேகர் அப்படி சொல்லவும் செய்தார்கள். அதில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னையின்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று அவர் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தில் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இப்படி இந்த சபை ஜனங்கள் இந்த காரியத்திலே பாதி பிடிக்கப்பட்டு போனார்கள், பாதி அதிலே கஷ்டப்பட்டு வேதனையை சகித்துக் கொண்டிருந்தார்கள். முதல் கஷ்டமாக இதை நாம் பார்க்கலாம். ஆகவே இரண்டாவதாக அந்த அந்நிய தெய்வங்களினாலே பாதிக்கப்பட்டார்கள். முதலாவது ராயனாலே பாதிக்கப்பட்டார்கள், இரண்டாவதாக அந்நிய தேவர்களினாலே பாதிக்கப்பட்டார்கள். பல கடவுள்கள் அங்கே இருந்தது, பல தெய்வங்களுக்கு அவர்கள் எல்லா காரியங்களையும் கோயில்களை வைத்திருந்தார்கள். அதிலே அந்த பகுதியிலே பிறந்து தெய்வமாய் மாறின சிலரையும் சொல்லுகிறார்கள். அங்கே பார்க்கிற பொழுது ஹோமார் என்று சொல்லப்படுகிறவர் அங்கேயே பிறந்தவர். ஆகவே அவரையும் தெய்வமாய் வைத்து அங்கே அவருக்கு என்று சொல்லி அங்கே ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படி இருக்கிற பொழுது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு அவர் போவார். நம்மை அழைக்கிற பொழுது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நான் இயேசுவை தவிர வேறு யாரையும் வணங்கவில்லை என்று நாம் சொல்லிவிட்டால் அவர் நம்மோடு கூட பேச மாட்டார். அப்படியானால் இப்படி பக்கத்தில் இருக்கிற எல்லாரோடு கூட நமக்கு தொடர்பு விட்டுவிடும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற தெய்வனை வணங்கின ஜனங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போய்விடும். எல்லாரும் விட்டு விடுவார்கள். ஒதுக்கப்பட்ட ஒரு புறம்பான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இப்படி தள்ளப்பட்ட நிலைமையில இன்னொரு காரியம், எப்பொழுது அரசாங்கத்திலிருந்து ஆட்கள் வருவார்கள், எப்பொழுது இந்த நபரை காட்டி கொடுக்கலாம் என்கிற எண்ணத்தோடு சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் இருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலும் அந்நிய தேவர்களினாலும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த சிமிர்னா சபை. மூன்றாவதாக யூதர்களினாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த ராயனோடு கூட சேர்ந்து விடுவார்கள். யார் ஆட்சி செய்கிறார்களோ ரோமபுரியாரோடு கூட அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள், ரோம அரசாட்சியாரோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். ஆனபடினாலே அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. யூதர்கள் அங்கு என்ன நடந்தாலும் சேர்ந்து கொள்வார்கள், அவர்களுக்கு இதனாலே ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனாலே இவர்கள் என்ன செய்வார்கள், யூதர்கள் கிறிஸ்துவை நடத்தி கொண்டிருக்கிற மற்ற ஜனங்களை, கிறிஸ்துவர்களாக இருந்து கொண்டிருக்கிற மற்ற ஜனங்களை துன்பப்படுத்துவார்கள். முதலாவது ராயனினாலே அவங்களுக்கு பிரச்சனை, ராஜாவினாலே பிரச்சனை, இன்னொன்று அந்நிய தேவர்களினாலே பிரச்சனை, மூன்றாவதாக இந்த யூதர்களினாலே பிரச்சனை. வசனத்தில் எங்களை பார்க்கிற பொழுது 8ஆம் வசனத்தில் இருந்து மன்னிக்கவும், அந்த சபைக்கு எழுதுகிற காரியத்திலே பார்க்கணும். அவர்கள் யூதர்கள் 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே, யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். யூதர்கள் என்று சொல்லி யூதராய் இராத சாத்தானின் கூட்டங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த யூதர்களா இருக்கவில்லை, கர்த்தருடைய ஜனங்களா இருக்கவில்லை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களா இருக்கவில்லை, வசனத்தை கை கொள்கிற ஜனங்களா இருக்கவில்லை. மாறாக சாத்தானின் கூட்டமாக இந்த அந்நிய தேவர்களை வணங்குவதற்கு போய்விடுவார்கள், ராஜாவை வணங்குகிற கூட்டத்தோடும் கூட போய்விடுவார்கள். ஆனால் எதற்கு எதிராக இருந்தார்கள் என்றால், கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிற சபைக்கு யூதர்களால் அநேக போராட்டங்கள் அங்கே வந்தது. ரோமர் 2ஆவது அதிகாரம் 28-29 வசனம். ரோமர் 2ஆவது அதிகாரம் 28-29 வசனங்களிலே, இப்படிப்பட்டவர்களுடைய புகழ்ச்சி
மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆகவே பவுல் இங்கே எழுதுகிற பொழுது இந்த கடிதத்தை எழுதுகிறார், யூதன் என்று சொல்லிக் கொள்கிறவன் யூதன் அல்ல, ஆவியிலே நீங்கள் புறம்பான யூதன் என்று சொல்லிக்கொண்டு அலைகிறவர்கள் எல்லாம் யூதன் அல்ல. ஆவியிலே உண்மையான மாற்றத்தை உண்டு பண்ணினவர்களே அவர்கள் உண்மையான யூதர்கள் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கலாம். அங்கே வசனம் சொல்கிற பொழுது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பின்பகுதியில் பார்க்கிறோம். யூதர் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் யூதராய் இருக்காதவர்களை நாம் பார்க்கிறோம். யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனபடினாலே இப்படி யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்களை ஒடுக்கி கொண்டிருந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அந்தியோகியா திருச்சபையிலே அங்கு ஜனங்களை ஒடுக்கி பாடுபடுத்தி கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். 14ஆம் அதிகாரத்திலே அங்கே இக்கோனியா மற்றும் லீஸ்தரா இந்த பகுதியிலே பார்க்கிற பொழுது அந்த பகுதியை ஒடுக்கினவர்களும் யூதர்கள். 17ஆவது அதிகாரத்தினுடைய திருச்சபையில் தெசலோனிக்கேயை பார்க்கிறோம். அங்கும் இந்த ஜனங்களை ஒடுக்கினவர்கள் யூதர்கள். ஆகவே யூதர்களினாலே அநேக துன்புறுத்தலுக்கு திருச்சபை உள்ளாக்கப்பட்டது. ஆகவே யூதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இந்த ராயர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். அதனாலே அநேக பாதிப்புகள் உண்டானது. இந்த 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறபடி இந்த முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இந்த சபைக்கு எழுதுகிற பொழுது அந்நிய தேவர்கள் அல்ல, அந்த அருகாமல் இருக்கிற அந்நிய தேவர்கள் யாரும் அல்ல, அந்த பகுதியில் பிறந்தவர்கள் அல்ல, இந்த யாரெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிற சேவிக்கிறீர்கள் அவர்கள் அல்ல, நான் ஒருவனே தேவன் என்று சொல்லி நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, நான் ஒருவரே நித்திய தேவன் என்பதை அந்த வசனத்தில் சொல்லிவிட்டுதான் அந்த காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார். 9ஆம் வசனத்துல உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். 4 காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி இந்த திருச்சபையினுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள், உலகத்திற்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள், இந்த கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். 2வது சொல்லுகிற உன் உபத்திரவத்தை கண்ணோக்கி நான் இருக்கிறேன். இந்த உலகத்திலே படுகிற பாடுகள், இந்த தெய்வத்தினாலே ராயனை வணங்காதது நிமித்தமாய் படுகிற பாடுகளும், அந்நிய தெய்வங்கள் பின் செல்லாததினாலே வருகிற அநேக பாடுகளும், யூதர்களினாலே வருகிற அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உபத்திரவத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் உபத்திரவம் எனக்கு தெரியும் என்று இன்னும் சொல்லுகிறார். நீ தரித்திரனாய் இருந்தும், உலகத்தின்படி நீ தரித்திரனாய் இருக்கிறாய், அல்ல ஆவியிலே நீ ஐஸ்வர்யமானாய் இருக்கிறாய். சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், உலக பொருட்களின்படி தரித்திரம் தான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றும் இல்லை. இந்த சிமர்ன சபையிலே துறைமுக பகுதி என்பதனாலே அடிக்கடி அழிவு வரும், வெள்ளங்கள் வந்துவிடும், அநேக அழிவுகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். வரலாற்றை திரும்பி பார்க்கிற பொழுது பல முறை தண்ணீரினாலே இந்த பட்டணம் அழிந்திருக்கிறது, பல முறை தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் 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 இந்த பட்டணத்தை கட்டி இருக்கிறார்கள் என்று நம் வரலாற்றிலே பார்க்கலாம். ஆகவே இந்த உபத்திரவத்திற்கு மத்தியிலே இந்த ஜனங்களை குறித்து பார்க்கிற பொழுது தரித்திரம் தான், ஒன்றுமில்லாத நிலைமை தான், எல்லாத்தையும் இழந்து இழந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்கள் பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத தரித்திரமான நிலையா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்திலே அவர்கள் மனதளவிலே ஐஸ்வர்யவானா இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நானும்படி நம்முடைய காரியத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் உலகத்தின் காரணி நாம் தரித்திரர்களாக இருந்து கொள்ளலாம். ஆனால் ஆவியிலே கர்த்தருக்கு என்று சொல்லி நாம் செய்கிற காரியங்களிலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரங்களும் கனிகளையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். உலகத்தின் பிரகாரமாய் நாம் தரித்திரராக இருந்து கொள்ளலாம், அது பிரச்சனை அல்ல. ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே நாம் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த சபை கலைஞர்கள் நீங்கள் தரித்திரர் தான், ஆனாலும் அதை நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் ஆவியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு பின்னர் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். முதலில் சொன்னபடி இந்த யூதர்களில் பெரும் பாடுகள் திருச்சபைக்கு அளிக்கப்பட்டவர்கள் ராயனோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். இன்னும் பார்க்கிற பொழுது நீரோ என்று சொல்லி ஒரு மன்னன் இந்த பகுதியில் உண்டு. ஆகவே இந்த மன்னனுடைய காரியம் என்ன சொல்லி மிக மோசமான காரியங்களை திருச்சபை மத்தியிலே இவன் செய்தவர். என்ன செய்வார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை பிடித்து ஒரு மரத்திலே கட்டி வைத்து அங்கே அவர்களை தீயிட்டு கொளுத்துவார். உயிரோடு அவர்கள் எரிந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் அங்கே தூரத்தில் தள்ளி அமர்ந்து கொண்டு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். நேரம் பொழுதுபோக்காக இந்த காரியத்தை செய்து கொண்டு வந்த ஒரு மனிதனை இங்கே பார்க்கலாம். ஆகவே திருச்சபைக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களும் இந்த பகுதிக்கு அதிகமாகி வந்தது.
இந்த யூதர்கள் மூலமாகவும் இதரோடு கூட அநேக காரியங்கள் வந்ததை நாம் பார்க்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுவேன், என் பேதுருவாய் என்றால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று அங்கே சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தல் 2:10, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? திருச்சபையில் இருக்கிற சிலரை என்ன செய்வார்? காவலில் போடுவான் என்று சொல்லி சத்துரு சில காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இங்கே வாசி கேட்ட வேத பகுதியில் பார்க்கிறோம், பாதாளத்தின் வாசல் இந்த திருச்சபையை மேற்கொள்வதில்லை, இந்த சபையை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. ஆனாலும் எப்படி நடைபெறுகிறது? சில உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், சில பாடுகளும் அங்கே உண்டு. நம்ம பார்க்கலாம், சிலரை காவலிலே போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி இந்த சிவன சபைக்கு எழுதுகிறார். பாடுகளும் உபத்திரவங்களும் வரும், நீங்கள் காவல் பண்ணப்படுவீர்கள், ஆனாலும் நீங்கள் எவ்வளவும் பயப்படாதிருங்கள், நீங்கள் மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் உண்மையாயிருங்கள், அப்பொழுது நீங்கள் இந்த வாழாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று. யோவான் 16வது அதிகாரத்திலே 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே அவர் உலகத்தில் ஜெயித்தது போல இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கான பலனையும் சத்துவத்தையும் வழிகளையும் அவர் நமக்கு காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற பலனை பெற்றுக் கொள்கிறீர்கள். அப்போஸ்தலர் 1:8 அதுதான் பார்க்கிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற பலன், பிசாசை ஜெயிக்கிற பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். காரணம், அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நேரம் காலை 6 மணி. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகவே அவர் உலகத்தை ஜெயித்தவர். நம்ம இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இதை கண்டு நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் இதை கண்டு பயந்து போய்விட வேண்டாம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல்கள் இதை ஒன்றும் செய்ய முடியாது, மேற்கொள்ளாது, அது வெற்றி சிறக்காது. நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னை நம்பினர்கள் வெற்றி சிறக்கலாம் என்று 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். திருச்சபையில் இப்படிப்பட்ட காரியங்களும் உண்டாகி இருக்கும். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிற யாவருக்கும் துன்பங்களும் இடுக்கண்களும் கஷ்டங்களும் உண்டு. அதான் இயேசு சொல்லுகிறார், உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை அவர் சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, நீங்கள் இந்த பயப்படாதீர்கள், பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதீர்கள், இதை நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் என்ன சொல்கிறார்? 10 நாள் உபத்திரம் படுவீர்கள், ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய் என்று சொல்லி மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். பாலிகார் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதர், யோவான் கூட பணி ஊழிய செய்த அந்த ஊழிய பிரயாணத்தில் அவருக்கு பின்பதாக சீஷராக இருந்த ஒரு மனிதர். அவரை குறித்து இங்கே வரலாற்றிலே பார்க்கிற பொழுது அவரை பிடித்து சில காரியங்களை கேட்கிறார்கள். ஆனால் எதை சொல்கிறார் என்றால், நீங்கள் செய்தி கொடுப்பதினாலே, நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்வதனாலே நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. ஆனால் தன்னை எதற்கு ஒப்பு கொடுக்கிறார் என்றால், மரிப்பதற்கும் நான் தயார்,
ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் எப்பொழுது வேண்டுமானாலும் மரிப்பதற்கு தயார் என்று சொல்லி நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டபடினாலே எதற்கும் நான் பயப்படுவதில்லை, எதற்கும் நான் அஞ்சுவதில்லை. கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். இந்த உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கும், ஆனால் இந்த உலகத்திற்கு பின்பதாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது தான் சொல்லுகிறார். உலகத்தின் போராட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிற பொழுது தெரியும், உலகத்தின் காரியங்கள் அதிகமாக நிற்கும், ஆனால் இந்த நெருக்குகிற காரியத்திற்கு நான் பயப்படுவதில்லை என்று சொல்லி நிறைய காரியத்தை ஒப்பு கொடுக்கிறார். இது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் அதுதான் பார்க்கணும். கொஞ்ச பாடுகள் உண்டு, ஆனாலும் இது மேற்கொள்வதில்லை, இது கொஞ்சம் உபத்திரவங்கள் மேற்கொள்வதில்லை. அவர் எல்லாவற்றையும் உபத்திரத்தை எல்லாம் சீர்படுத்துவார், அவர் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கடைசி வரைக்கும், முடிவு பரியந்தம், நம்முடைய அழிவு வரைக்கும், இந்த உலகத்தினுடைய ஓட்டம் வரைக்கும் நாம் நிலை நிற்க வேண்டும். இடையிலே மாறி போகிற ஜனங்களை அல்ல, இயேசுவை விட்டு மறுதலித்து போகிற ஜனங்களை அல்ல, முடிவு பரியந்தம் அவரை பிடித்து கொண்டால் அவர் நமக்கு இந்த நித்திய ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். கடைசி வசனத்திலே 11ஆம் வசனத்திலே சபை எழுதுகிற பொழுது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லி எனக்கு முன்பதாக வாக்கு பண்ணப்படுகிறது. 1ஆம் அதிகார சபைக்கு எழுதுகிற பொழுது வாக்கு பண்ணப்பட்ட காரியம் என்ன என்று சொன்னால், அங்கே நித்திய ஜீவன் அளிக்கப்படும் என்று. இந்த சபை எழுதுகிற பொழுது வாக்கு பண்ணப்பட்ட காரியம் என்றால், மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிற வாக்கு சொல்லப்பட்டது. 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஜெயங்கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லி அதை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20:6-14. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாவமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம் என்று அங்கே பார்க்கலாம். இன்னும் 2 தெசலோனிக்கேயர்களே இந்த காரியத்தை சற்று விவரமாக எழுதுவார். இன்னும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் இருக்கிற ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இந்த சபைக்கு சொல்லப்பட்ட பொழுது ஜெயங்கொள்கிறவன் இந்த 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை, அக்கினியும் கந்தகமுமான இந்த அக்கினி தீர்ப்பை அவன் அடைவதில்லை. மாதா எதை பெற்றுக் கொள்கிறான் என்றால், அந்த ஜீவ கிரீடத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். யார்? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன். அங்கே சொல்லுகிறான், முடிவு பரியந்தம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி, உள்ளத்தின் அளவிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை பின்பற்று என்று சொல்லிவிட்டு, வெளியளவிலே நீ ராயனுக்கு அங்கே போய் நான் ராயனை ஆண்டவன் என்று சொல்லி நீ சொல்லிவிட்டால் உன்னுடைய காரியம் எல்லாம் மாறி போகும், நீ அழிந்து போவாய். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் என்ன இருக்க வேண்டும்? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். நீ மரண பரியம் உண்மையாய் இருந்தால் இது ஜெயங்கொள்கிறவனுக்கு 2ஆம் மரணத்திலே சேதப்படுவதில்லை என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். ஆகவே ஆனபடி நான் இந்த திருச்சபை எழுதப்பட்ட காரியத்தை போல கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய உபத்திரவங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய தரித்திரமாய் இருந்தும் ஆவியில் ஐஸ்வர்யமாய் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னும் நாம் தூஷணம் செய்யப்பட்ட காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே பாடுகளும் உபத்திரவங்களும் சஞ்சலங்களும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் அவர் நமக்கு இந்த உலகத்தை மேற்கொள்கிற ஜெயிக்கிற பலனை நமக்குள் தருகிறவராக இருக்கிறார். ஆகவே கடைசி சொல்லப்பட்ட பிரகாரமாய் மரண பரியந்தம் உண்மையாயிருந்து அவரையே பின்பற்றி சேவிப்போம், அவை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்வோம். அதனாலே இந்த 2வது மரணத்திற்கு நாம் சேதப்படுவதில்லை என்று வசனம் நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபடினாலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரோடு கூட இணைத்துக் கொள்வோம், அவரை பின்பற்றுவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். தலைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த பிரகாரமாய் ஆண்டவரே, இந்த சிமர்னா சபைக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்திலே கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிற காரியம், நித்திய தேவன் நேரடியாக இந்த ஜனங்களோடு பேசுகிற ஒரு கடிதத்தை குறித்து நாங்கள் பார்க்க கிருபை செய்தீர்கள். ஆண்டவரே, ராயனினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். ராயனை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவரே இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருந்தாலும் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். ராயனை வணங்காததினாலே எவ்வளவோ பாதிப்புக்கு உண்டானார்கள். அந்நிய தேவர்களை வணங்காததினாலே எவ்வளவோ இன்னல்களுக்கு ஜனங்கள் உள்ளாகினார்கள். யூதர்களினாலே எவ்வளவோ போராட்டங்களையும் பாடுகளையும் ஜனங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். நீ சொல்லுகிறேன், உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன், தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ பட்ட பாடுகளை அறிந்திருக்கிறேன், கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அலைச்சல்களை அறிந்தேன் என்று சொல்லுகிற தேவன் இருக்கிறபடியால் அவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் காரியத்தில் உபத்திரவங்கள் உண்டு, கொஞ்ச கால பாடு உண்டு. இந்த கொஞ்ச கால பாடுகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தின் ஓட்டத்தில் சிறிய சிறிய கவலைகளும் இந்த போராட்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனாலும் இது நித்தியம் அல்ல, இது கொஞ்ச காலம். இது கொஞ்ச காலத்திற்கு இந்த பாடுகள் இருக்கத்தான் செய்யும், இந்த உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் தகப்பனாகிய நீர் இந்த உபத்திரவத்தையும் மேற்கொண்டிருக்கிறீர், ஜெயித்திருக்கிறீர். ஆனபடி நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்க, இந்த பாடுகளையும் ஆண்டவரே கண்ணீர்களையும் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் கஷ்டங்களை கண்டு நாங்கள் பின்வாங்கி போகாதபடி முடிவு பரியந்தம் இயேசுவை பின்பற்றி நிலைத்து நிற்க கிருபை செய்வீராக. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நாங்கள் நிலை நிற்கவும் ஆண்டவரே கிருபை செய்வீராக. மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீரே. நாங்களும் ஆண்டவரே கடைசி வரைக்கும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்ய உண்மையே பின்பற்றி நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எந்த உபத்திரவம் எந்த சஞ்சலம் வந்தாலும் கர்த்தரையே நாங்கள் பின்பற்ற கிருபை செய்யும். அதனாலே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அருளப்படுகிற இந்த இரண்டாவது ஆண்டவரே மரணத்தினுடைய அழிவிலிருந்து அவன் சேதப்படாமல் காக்கப்படுகிறான் என்கிற காரியத்திலே நாங்கள் ஆண்டவரே இருக்க கிருபை செய்வீராக. இரண்டாம் மரணத்துக்குள் நாங்கள் தீர்க்கப்படாதபடி நித்தியத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. உன்னதமான தேவனுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. பரிசுத்தமாய் நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடந்து உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருங்க. இந்த நாளின் வேலைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்துங்க. போகிற பிரயாணங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்கப்படுங்க. அந்த வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் கிருபை தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துவீராக. ஆலயத்தை கட்டுமான பணிக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நடைபெறுகிற பணிகளை கர்த்தருடைய கரம் அமரட்டும். ஆண்டவரே தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து கர்த்தர் வழி நடத்துவீராக. தேவ பிரசுரம் தங்கி இருக்கட்டும். எங்களை உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.